விழுப்புரம் மாவட்டம் சிவகாசி அருகில் உள்ள வடக்கு ஆணைக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்த பூபாண்டி, ரமணா, கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நேற்று இரவு கிளம்பியுள்ளனர். இவர்கள் இன்று காலை சாத்தூர் அருகில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் விளக்கு அருகில் உள்ள வள்ளிமில் முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த அடையாளம் தெரியாத லாரி இவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பூபாண்டி பலத்த காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ரமணா, கருப்பசாமி ஆகிய இருவரும் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் தற்போது பதவி வகித்து வரும் நிலையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட 19 கவுன்சிலர்கள் செங்கோட்டை நகராட்சி ஆணையரிடம் மனு ஒன்றை அளித்திருந்தனர். அந்த மனுவின் அடிப்படையில் வரும் 18ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் செங்கோட்டை நகர்மன்ற கூட்டரங்கில் காலை 11:30 மணிக்கு நடைபெறும் என செங்கோட்டை நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்த 19 கவுன்சிலர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்களுடன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விமானம் மூலம் இன்று டெல்லி புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பாஜகவினர் நடந்து கொண்ட விதம் அராஜகமானது. மேலும் பிரதமர் வெள்ள நிவாரணம் குறித்து எதுவும் பேசாதது தமிழக மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு அநீதி என்று குற்றம் சாட்டி பேசினார். எல்லோரையும் உள்ளே அழைத்து வந்ததும் தமிழ்நாடு அரசு தான், அதனுடைய அதிகாரிகள் தான் அழைத்து வந்தார்கள். ஆனால் அதில் அமர்ந்திருந்த பாரதிய ஜனதாவினர் முதலமைச்சர் பேசுகிற பொழுது அவர்கள் அடாவடித்தனமாகவும் நாகரிகம் இல்லாமலும் நடந்து கொண்டார்கள். அது பிரதமருக்கே அழகில்லாமல் போய்விட்டது. அவருடைய பெருமைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக மண்ணில் இவ்வாறு நடைபெறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஏற்புடையதல்ல, வருந்தத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளந்தை கிராமத்தைச் சேர்ந்த கனகா என்பவருடன் 53 பேர் தனியார் பேருந்து மூலம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு இருமுடி கட்டிக்கொண்டு வந்துள்ளனர். அப்போது அச்சிறுபாக்கம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடி அருகில் பேருந்து வரும்பொழுது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனால் பக்தர்கள் 53 பேரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு செல்லாமல் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அச்சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி என்ற இடத்தில் 2015ஆம் ஆண்டு மணல் திருட்டுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அப்போது வெள்ளாற்றில் இறங்கி தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த வழக்கில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த பிரிவின் கீழ் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இன்று கடலூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜரானார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உரிய அனுமதி இல்லாமல் நிறுவனம் துவங்கிய வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்ட 3 பேர் தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் பொறுப்பு பதிவாளர் விஸ்வநாதமூர்த்தி, பேராசிரியர்கள் ஜெயராமன், சுப்பிரமணிய பாரதி, துணைவேந்தரின் உதவியாளர் விஷ்ணுமூர்த்தி, அவரது மனைவி வனிதா ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராக கருப்பூர் போலீசார் சம்மன் அனுப்பினர். இந்த நிலையில் கருப்பூர் காவல் நிலையத்தில் பேராசிரியர்கள் ஜெயராமன், சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளனர். மேலும் பதிவாளர் பொறுப்பு விஸ்வநாதமூர்த்தி, உதவியாளர் விஷ்ணுமூர்த்தி, அவரது மனைவி வனிதா ஆகியோர் இன்னும் ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் பகுதியில் அமைந்துள்ள இந்தியா ஒன் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் நள்ளிரவில் புகுந்த 2 நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அதை பார்த்துவிட்டு இதுகுறித்து திருநாவலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திருநாவலூர் காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான போலீசார் துரத்திச் சென்று அவர்கள் இருவரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷகில் மற்றும் பன்ருட்டியைச் சேர்ந்த பாலாஜி ஆகிய இருவரும் இந்த கொள்ளை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த சம்பவத்தால் கெடிலம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அனுபாபுரம் பகுதியில் கேரட் லோடு ஏற்றிக்கொண்டு பெங்களூர் நோக்கி பிக்கப் வாகனம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. வாகனத்தை கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த பெட்டசாமி ஓட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் கூடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் சென்ற பொழுது வாகனத்தின் பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கூடலூர் நகராட்சி அலுவலகம் அருகே பூட்டி கிடந்த கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் பெட்டசாமிக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகில் உள்ளவர்கள் பெட்டசாமியை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து கூடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி செஞ்சி அடுத்த நாட்டார்மங்கலம், 10ஆம் தேதி வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு மற்றும் மே 10ஆம் தேதி கோட்டக்குப்பம், மேலும் ஜூன் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அரசு குறித்து இழிவாக பேசியதாக அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியன் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த 4 அவதூறு வழக்குகளும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நேரில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வரும் 18ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்நிலையில் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சர் அவர்களையும் அவதூறாக பேசியதாக மேலும் 2 வழக்குகள் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 30 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை பெற்றுக்கொண்டு வரும் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.